ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று தென்னை மரத்துக்கு நேச்சுரல் போரான் ஃபெர்டிலைசர் எப்படி கொடுக்கணுன்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதை பற்றின லாங் கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்னந்தோப்பு வச்சுருக்க எல்லா விவசாயிகளுக்கும் நிறைய ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளமில் ரொம்ப மெயினான ப்ராப்ளமே இந்த குறும்பை கொட்டுறது தாங்க. இந்த குறும்பை எதனால் கொட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துக்கு கிடைக்க வேண்டிய போரான் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த குறும்பை கொட்டுற ப்ராப்ளம் வருது. ஸோ இந்த குறும்பையை கொட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தென்னை மரத்துக்கு ஃபெர்டிலைசர் கொடுக்கலான்றத வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம எருக்கஞ்செடியிலேருந்து பூ, இலை, தண்டு இது 3 பகுதியும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த சாப் பண்ணி எடுத்துருக்கிறத நம்ம ஒரு மரத்துக்கு 2 kgsன்னு மெஷரிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி நம்ம அந்த வட்டைப்பாத்தியில் கொடுத்துட்டு வர போகிறோம். ஸோ மெஷரிங் ஸ்கேலில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு மரத்துக்கு நம்ம 2 kgs மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டு வட்டைப்பாத்தியில் எப்படி போட்டு க்ளோஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்க இந்த எருக்கஞ்செடியை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மரத்தை சுற்றி இருக்க வட்டைப்பாத்தியில் போட போகிறோம். இப்படி சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம போடுறதுனால மரம் வந்து இதனோட சத்தை வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வட்டைப்பாத்திக்குள்ளே இருக்க மண்ணை அந்த எருக்கஞ்செடி மூடுற மாதிரி நம்ம வந்து மூடி விட போகிறோம். அப்படி மூடி விடுறதுனால உள்ளாரே அழுகி அதனோட சத்து அந்த மண்ணில் இருக்கும். அந்த மண்ணிலேருந்து அந்த போரான் சத்தை வந்து இந்த மரம் வேர் மூலயமா எடுத்துக்கும். நம்ம மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூடிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மரத்தில் இருந்து விழுந்த இந்த மரத்தோட கிளைகளே அது மேலே எடுத்து நம்ம போட்டு விட போகிறோம். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து தோப்பில் இருக்க எல்லா மரத்துக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா உடனே தண்ணி கொடுத்துடணுங்க. எதுக்காகனா அப்போ தான் அதில் வந்து ஊறி அந்த மரம் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், எல்லா மரத்துக்கும் கொடுத்துட்டு தண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ண எருக்கஞ்செடியை நம்ம தோப்பில் இருக்க எல்லா மரத்துக்கும் கொடுத்துட்டு வந்தாச்சுங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா மண் போட்டு மூடி நம்ம தண்ணி கட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து 3 months ஒன்ஸு ஒவ்வொரு மரத்துக்கும் 2 kgs வந்து கொடுத்துட்டே வந்தோம்னா மரத்துக்கு கிடைக்க வேண்டிய போரான் சத்து கிடைச்சி இந்த குறும்பு கொட்டுற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு ஒரு 5 கொட்டுது இல்லை 10 குறும்பை கொட்டுது அப்படின்றது வந்து ஒரு நார்மல் தாங்க. 20 கொட்டுது, 30 கொட்டுது, அதுக்கு மேலேயும் கொட்டுதுன்னும் பொழுது அது வந்து தென்னந்தோப்பு வச்சுருக்க எல்லா விவசாயிகளுக்குமே ஒரு பெரிய லாஸ் தாங்க. ஒவ்வொரு குறும்பையுமே இளநியாவோ இல்லை தேங்காவாகவோ இல்லை எண்ணெயாகவோ ஏதோ ஒரு பலன் நமக்கு தருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம இந்த மாதிரி இயற்கை முறையில் போரான் சத்து கொடுக்கறதுனால நம்ம படிப்படியாக நம்ம வந்து அந்த பிரச்சனையை குறைச்சிக்கலாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இருக்குங்க. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விவசாயிகள் தென்னந்தோப்புலேயே வந்து எருக்கஞ்செடியை வளர்க்குறாங்க. அது வந்து தவறான விஷயங்க. ஏன்னா தென்னை மரத்துக்கு போக வேண்டிய மற்ற நியூட்ரியன்ஸை அந்த எருக்கஞ்செடியை அப்சர்வ் பண்ணிக்குங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இதுக்குன்னே 1 நாளோ இல்லை 2 நாளோ ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வயல் ஓரம் இருக்கிறதோ இல்லை வரப்போரம் இருக்கிறதோ இல்லை வயலுக்கு நடுவில் இருக்கிறது இல்லை ரோடோரம் இருக்கிறது, இந்த மாதிரி நமக்கு வந்து எருக்கஞ்செடி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். அதை நம்ம கட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டு வரும்பொழுது இந்த குறும்பை கொட்டுற பிரச்சனையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் பண்ணிக்கலாங்க. இன்னொரு மெத்தட்லையும் நம்ம போரான் சத்து மரத்துக்கு கொடுக்கலாங்க. அதுதான் வந்து எருக்கன் கரைசல். அந்த வீடியோவை இன்னொரு லாங் வீடியோவாக நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக, கவு ஃபார்மிங் சம்மந்தமாக, குக்கிங் சம்மந்தமாக, ஹேண்ட்கிராஃப்ட் சம்மந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் டாட்டா, பாய்.